ஹாய்! ஆத்யாவ வேற ஸ்கூல் ஜாயின் பண்ண வச்சிருக்கீங்களான்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமா, ஒண்ணு வந்து நியூ ஸ்கூல்ல தான் போட்டிருக்கோம். அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, 8:10க்குலாம் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இங்கேருந்து எங்க வீட்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ 8 + 8 16 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரதுக்கு காலையில நான் 5 டூ 5:30 மணிக்கு எழுந்தா தான் எல்லாமே செஞ்சு குடுக்க முடியுது. ஸோ புது ஸ்கூலு, புது என்விரான்மென்ட் அப்படிங்கிறதுனால குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்கிறான். சரி அவனுக்கு புடிச்சதா செஞ்சு குடுக்கலாமேன்னு வீட் மோமோஸ் தான் செஞ்சேன். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு. அதுக்கு காரமா இருக்கணுமே தொட்டுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அந்த ரெகுலரான சட்னி தான். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் போட்டு புட்டு தான் செஞ்சிருந்தேன். எப்போ புட்டு செஞ்சாலும் அவனுக்கு ஸ்நாக்குக்கு புட்டு தான் வேணும். சரி புட்டே வச்சுருவோன்னு சொல்லிட்டு, கூடவே வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் பண்ணியிருந்தேன். புட்டுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸை தான் கலந்துருந்தேன். இது டபுள் ஆர்ஸ் பிராண்ட் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து நார்மல் வாட்டரே ஊத்திக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜூஸ் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்தியா இருக்குமேன்னு அதே பண்ணிட்டேன். ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. யாராவது இந்த வருஷம் உங்க பசங்கள புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சிருக்கீங்களா? இல்ல அதே ஸ்கூல்ல தான் போட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் பை.